நான் இன்பம் சேர்க்குறேன். நீங்கள் தினமும் கடந்து போகிற ஆட்களில் யாரெல்லாம் பார்த்தா சப்பை அப்பாவி இழிச்சவாயின்னு தோணுதோ அவங்களில் நானும் ஒருத்தன். எல்லாரும் மாதிரியும் சாகிறதுக்கு எனக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் வாழ்கிறதுக்கு அதை விட பயமாக இருக்குது. ஹலோ பாரதி, எங்கடா இருக்க? நீ சொல்றோம். இதுக்கு மேல என்னால முடியலடா. எங்கடா இருக்க? வந்துடுறா, நீ சொன்ன கேளுடா. நீ வாடா சே. டேய் இதுக்கு மேல அவனை என்னால சமாளிக்க முடியும் தோணலடா. ப்ளீஸ் டா, நான் சமாளிச்சிட்டேன்டா. வாடா, என்ன பண்றடா? டேய் வாடா ப்ளீஸ் டா. எனக்கு இங்க இருக்க தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். என்ன விட்டுறா. டேய் சே, டேய் சொன்னா கேளுடா ப்ளீஸ் டா. டேய் சே. சாரிடா. ஓ, இன்பசேகரன் இல்லை? உங்கள் நேம் ரொம்ப நல்லா இருக்கே. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார், எல்லாரும் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் எனக்கும் அப்படி தான் சார் தோணுது. அப்படி என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? காலேஜ் முடிஞ்சு கூட எங்கேயுமே வேலை கிடைக்கல சார். கையில் ₹1 கூட காசு இல்லை. ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொந்தக்காரங்கலாம் யாரும் இல்லை சார். லைஃப்லாம் என்ன ஆகுமோன்னு பயந்து நிறைய அலைஞ்சேன். கடைசியில் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் ₹6000 சம்பளத்தில் கிடச்சிது சார். இங்கே இருக்கிற எல்லா முகத்தையும் பார்க்கும்போது எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் தெரியுது. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வெறும் ஆசை மட்டும் பத்தாது, பேராசையும் வேணும். நீங்கள் தட்டுற ஒவ்வொரு கதவையும் நம்பிக்கையோடு தட்டணும். நீங்கள் ஏறுற ஒவ்வொரு படிக்கட்டும் முன்னேற்றத்துக்கான படிக்கட்டு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் முதலாளியாக போகிறீங்க. இந்த நாள் நமக்கு தரக்கூடிய போராட்டத்துக்கு எல்லாரும் தயாரா? தயார். சத்தமா கேட்கல. சேகர், என்ன சத்தத்தையே காணோம்? எல்லாரும் சத்தமா சொல்றாங்க. சொல்லு, நீ மட்டும் சொல்லு. தயார். சத்தமா சொல்லு, கேட்கல. இன்றைய போராட்டத்துக்கு தயார். ஆமா, லாஸ்ட் வீக் எந்த ஏரியா போன? பல்லாவரம் சார். சேல்ஸ் என்னாச்சு? ஆமா, என்ன முழிக்கிற? அங்கே போனோம் சார். அது அங்கே பல்லாவரம் போன, சேல்ஸ் என்னாச்சுன்னு கேட்டேன். யாரு சார்? இன்னைக்கு லோ ப்ரைஸில் புக்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ் கிராமர், ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய புக்ஸ் ஆஃபர் பண்ணுறோம் சார். இல்லை புக்ஸில் வேணாம் சார். இல்லைங்க வேணாங்க. வீட்டில் யாரும் இல்லைங்க, வேணா அடுத்த வாரம் வாங்க. கிளம்புங்க. இல்லைங்க புக்ஸ்லாம் வேணாம், கிளம்புங்க. டிஸ்கவுண்ட்டு ஆஃபரு இதெல்லாம் ஏமாத்து வேலைப்பா, கிளம்புப்பா. நீ எல்லாம் எதுக்கியா சேல்ஸ் பண்ண வர? சும்மா ஆஃபீஸ்க்கு தண்டமா ஒரு ஆள். நீங்க பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரைஸ் டேக் இருக்கு. அவன் திட்டுறான், அவமானப்படுத்துறாங்கிற தாண்டி உங்க டார்கெட் அவன் பாக்கெட் மேல இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா இங்க சர்வே பண்ண முடியாது. ஆமா, நீ பாரதி கூட தானே இருக்க. அவனை பார்த்து சேல்ஸ் கத்துக்கோ. ஆமா, பாரதி எங்க? ஆக்சுவலாக நான் ஒரு MBA ஸ்டூடெண்ட் மேடம். என்னோட மார்க்கெட்டிங் ப்ராஜெக்டாக தான் மேடம் இங்கே வந்திருக்கேன் நான். ஆக்சுவலாக சொல்லலாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லக்கியான டே மேடம். இந்த இதில் நீங்கள் எப்படின்னு கேட்கணும் மேடம். கேளுங்க மேடம். எப்படி? எப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபரோட வந்திருக்கேன் மேடம். அந்த ஆஃபர் என்னன்னா, அந்த ஆஃபர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மேடம் படிச்சிருக்கீங்க? பிகாம் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்சிருக்கீங்களா? உங்களை 2 கேள்வி கேட்குறேன் மேடம். ஃபர்ஸ்ட் கேள்வி,
எல்லா குரூப் பிளட்டையும் குடிக்கிற கொசுவோட பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா மேடம் உங்களுக்கு? தெரியாதுப்பா. தெரியாதுல்ல? அடுத்தது சிங்கம் அப்படி கர்ஜிக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேடம். சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற பறவை என்னன்னு தெரியுமா மேடம்? தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்கு மேடம். இது நீங்கள் படித்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே சொல்லி அவங்க எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தலாம் மேடம். அடுத்தது என்னன்னா டிக்ஷனரி மேடம். இந்த டிக்ஷனரி சாதாரண டிக்ஷனரி கிடையாது மேடம். இந்த டிக்ஷனரியில் ஏலேருந்து Z வரைக்கும் அட்வர்ப்லேருந்து அட்ஜெக்டிவ் வரைக்கும் நிறைய விஷயம் இருக்குது மேடம். மேடம் உங்களுக்கு எப்போ என்ன டவுட் வந்தாலும் இந்த டிக்ஷனரி பார்த்தா போதும் மேடம், கிளியர் ஆகிடும் மேடம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த புக்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் மேடம். உங்களுக்கு தான் மேடம், வச்சுக்கோங்க மேடம். ஓ ஃப்ரீயா? அது எப்படி? நான் வந்தோன்னு சொன்னேன் இல்லையா மேடம், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப லக்கியான டேன்னு. இதான் மேடம் அந்த லக்கு. நான் சொன்ன ஆஃபர் தான், நான் சொன்ன லக்கு தான். இந்தாங்க மேடம், வச்சுக்கோங்க மேடம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி என் கம்பெனியோட ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் மேடம். அந்த ப்ராடக்ட்டோட ரேட் ரொம்ப காஸ்ட்லியில் ஒன்றும் கிடையாது மேடம். வெறும் 1800 ரூபா, அதாவது 1800 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா போதும் மேடம். இந்த எல்லா புக்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ மேடம். இந்த மேடம் வச்சுக்கோங்க மேடம். புரியுது. இது என்ன புது டெக்னிக்கா இருக்கு? இந்த புக்கெல்லாம் வேணாம், நீ கிளம்பு. இல்ல மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல மேடம். இது நான் பிசினஸ்க்காக பண்ணல மேடம். இதோட எஜுகேஷன் கோர்ஸ் ப்ராஜெக்ட்காக பண்றேன் மேடம். இல்ல வேணாப்பா, நீ கிளம்பு. இதை நீங்க நாளைக்கு என்ன தேடி வந்தீங்கன்னா கூட இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்காது மேடம். வாங்கிக்கோங்க மேடம். வேணாப்பா, நீ கிளம்புப்பா முதல்ல. ப்ளீஸ் மேடம். அதான் சொல்றேன்ல, கிளம்புப்பா. மேடம் அங்க பாருங்க மேடம், அதை உங்க பையன் அதை இன்னைக்கே படிக்கிறான் மேடம். அவன் அதை இன்னைக்கு படிச்சு அவன் தெரிஞ்சுக்கிட்டானா நாளைக்கு அவன் ஃபியூச்சர்ல ரொம்ப பெரிய ஆளா வருவான் மேடம். எல்லார் மத்தியிலும் அவன் ஒரு படி மேல இருப்பான் மேடம். அதை நீங்களே கெடுத்துறாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அவ்வளோதான், மீன் தூண்டில கடிச்சிருச்சு. யாராவது பாரதி கிட்ட பேசினா மட்டும் போதும், அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பணம் இவன் கைக்கு வந்திருக்கும். நைஸ் இல்லை? உண்மையிலேயே உங்கள் ஃப்ரெண்டு சாமர்த்தியக்காரன் தான். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு சாமர்த்தியக்காரன் தான் சார். ஆனால் நான் தான் சார் அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டு கதவு தட்டும் போதும் அந்த கதவுக்கு பின்னாடி யார் வருவாங்க, அவங்க என்ன சொல்லி திட்டுவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோன்னு ஒவ்வொரு தடவையும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் சார். எல்லா தடவையும் யாரையோ எதிர்பார்த்து இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை எல்லாம் இருக்கிற ஆளாக பிறந்திருக்கணும் சார். ஆனால் நமக்கு தான் அது அமையலையே. இப்போல்லாம் இவன் மேனேஜரு, இவன்கிட்ட அடங்கி தான் போனோம். அவன் கஸ்டமரு, அவனை எதிர்த்து பேசக்கூடாது. இப்படிலாம் பயந்து கடைசியில் எனக்கே என்னை பிடிக்க மாட்டேங்குது சார். உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட் வந்திருக்காரா? அவன் ரொம்ப நல்ல பையன் தான் சார். என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் எதனாச்சும் ஒன்று நினச்சி பதட்டமாகவே இருக்கான் சார். அவனால் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருப்பான் சார். அதை எப்படின்னா சரி செஞ்சணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான் சார். ஓகே எனக்கு புரியுது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது மென்டல் டிசீஸ்லாம் இல்லை. ஒருத்தர் அன்செக்யூரான சுச்சுவேஷன் வளரும்போது தனக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் மற்றவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கோம், நான் ரொம்ப புவராக இருக்கேன், இப்படிலாம் உணரும்பொழுது அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். உங்கள் நண்பருக்கு அந்த பயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எப்போ ஒரு நம்பிக்கையை உணர்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்குதோ அப்போ எல்லாமே சரியாயிடும். பயப்பட வேண்டாம். முருகா ப்ளீஸ் முருகா, எப்படியாச்சும் இந்த தடவை சேல்ஸ் டார்கெட் ரீச் ஆகிடணும். அடுத்த தடவை கூட நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு தடவை, இந்த ஒரு மாதம் மட்டும் எப்படியாச்சும் காப்பாற்றி விட்றேன். இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ரேட்டிங் வாங்கிட்டா போதும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் முருகா, ப்ளீஸ். காலைல ஆரம்பிச்சிட்டு சாப்பிடிக்காத ஜனமும் சாமி கிட்ட பிச்சை எடுத்தே உனக்கு வேலையா போச்சு. ஏய், சாமி பற்றிலாம் தப்பாக சொல்லாதடா சும்மா. ஆமாம், மனுஷன் தான் சாமிக்காக சண்டை போடணும். எந்த சாமியும் மனுஷனுக்கு ஒன்றும் பண்ணாரடே. நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, டைம் 9 மணி ஆகுது. அப்புறம் லேட்டாக போனால் மேனேஜர் தப்பாக நினச்சிக்குவா, ரேட்டிங் குறைஞ்சிடும், வேலையெல்லாம் போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ ஃபஸ்ட்டு கிளம்பு வா. ஐயோ எப்பா, அதெல்லாம் எனக்கு சமாளிக்க தெரியும், நீ கிளம்புடா சாமி. ஏய், இது என்னதுடா? இது உனக்கு சால்வ் பண்ண தெரியுமா? என்னது அதுவா? அதை நீ டாக்டர்கிட்ட போயிருந்தோம்ல, அவன் 4 அட்வைஸ் பண்ணிட்டு 2000 ரூபா காசு வாங்கிட்டான். சரி, அதான் அது எப்படி காம்பன்சேட் பண்ணிட்டேன். அடோ பாவி டேய், அவங்க காணுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஏன்டா இப்படி பண்ற? ஆமாம், 5 ரூபா பொருள் தான் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்களா? டேய் கிளம்புடா டேய். போடா. இறப்புங்கிறது நம்ம வாழ்க்கையோடைய முடிவு கிடையாது, அதை தாண்டியும் ஒரு வாழ்க்கை இருக்கு. இறப்புங்கிறது நம்ம உடலோட முடிவு மட்டும்தான், ஆன்மாவுக்கு முடிவே கிடையாது. உயிர் உள்ள வர ஆன்மாவால் செயல்பட முடியும். இறந்த பிறகு உடல் இருக்காது, ஆன்மாவால் செயல்பட முடியாது, அமைதி ஆயிடும். ஆன்மா இந்த உலகத்தை விட்டு எங்கேயும் போறதில்ல. டேய் பாரதி, என்னடா ஈவினிங் கவிதா வர சொன்னா ட்ராப் பண்ணிடுறியா? வாடா வா, ஊரில் இருக்கிற அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதே வேலை பாரு, அதெல்லாம் பண்ண முடியாப்படா.
சரி, நானே பார்த்துக்கிறேன். கண்டிப்பா. ஆமா, நானே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா, ஓகே ஓகே, சரி வச்சுட்டுமா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை சார், புக்ஸ்லாம் வந்துருச்சு, அதான் எடுத்து வச்சிட்ருக்கேன். புக் எடுக்கிறதுக்கு ஏன் காரணம் கிடைச்சதா? இல்லை சார், புக்ஸ் தானே சார், என்ன ஆகிட போகுது. இது ஒரு நிமிஷம் சார். ஏய், the fuck, கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்ல. எது சார் அடிச்சிங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க சார், ரொம்ப தப்பு சார், ரொம்ப தப்பு. ஏய், என்ன தப்பு? சரி, தப்பாவே இருக்கட்டும், உன்னால என்னடா பண்ண முடியும்? நான் இங்கேயே நிக்கிறேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. டேய், இங்க பாரு, முதல்ல உன் குப்பையை தூக்கிட்டு போடா. தூக்கிட்டு போடானா பிளேடி. அவன் பண்ணது சரியா தப்பான்னு யோசிக்க முடியல. ஆனால் இங்கே பலமான ஆட்கள் என்ன பண்ணாலும் சரிதான். இங்கே பலங்கிறது பணம் தான். பாரதி, பில்டிங்லாம் செம ஹைட்டாக இருக்குல்ல? மேலே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அட போடா, எப்பவுமே பணக்காரங்க தாண்டா மேலே இருந்து பார்ப்பாங்க. நம்மளாம் ஏழைங்க, வறுமை கோட்டுக்கு 10 அடி கீழே இருக்காங்க. என்னைக்குமே கீழே இருந்தாண்டா மேலே பார்க்கணும். வாழ்க்கையில் ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்குது. இதில் இவனுங்க வேறு லவ் பண்ணுறேன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறானுங்க. சாருக்கு 2 புக்கு விற்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது தெரிலடா. கவி, இப்போ எதுக்கு உம்முன்னு உட்காந்துட்ருக்க? உனக்கு என்ன? நான் பைக் ஓட்டணும், அவ்வளோதானே? இப்போ கூட வரும்போது பாரதி உட்கார வச்சுட்டு நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். இந்த 1 மாதம் பாரு, நல்லா கற்றுக்கிட்டு உன்னை பின்னாடி உட்கார வச்சு வீலிங் பண்ணுறேன், ஓகேவா? அது விஷயம் இல்லை, நான் உன்கிட்ட ஃப்ராங்காக ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன பேசணும்? ஒருத்தங்களை தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கும் பக்கத்தில் வந்து பழகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பைக் ஓட்டுறது மட்டும் இல்லை, நிறைய சின்ன சின்ன விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லி உன்னை காயப்படுத்தணும்னு நான் விரும்பல. அதுக்காக என்னையும் ஏமாத்திட்டு உன்னையும் ஏமாத்த விரும்பல. என்ன சொல்ல வர? எல்லாரும் மாதிரியும் டைரெக்டாக சொல்லாமல் நீயும் என்ன வேஸ்ட்னு சொல்கிறல்ல? நான் அப்படி சொல்ல வரல. ஏதோ லவ் பண்ணிட்டோமே, நேர்மையாக இருக்கணும்னு என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிக்க விரும்பல. எனக்கு அப்போ ஒன்று பிடிச்சிருந்தது தான், ஆனால் டெய்லி உன்கிட்ட நடிக்க விரும்பல. நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க. ஐம் ஸோ சாரி. இது எப்படி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதான் என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டல, இங்கிருந்து கொஞ்சம் சீக்கிரமாக போ. எல்லாரும் மாதிரியும் அழுது புலம்பி நானும் உன்னை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகிறேன். உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, ப்ளீஸ் போ. டேய், எதிர எழுதுனுக்கிறா?
நம்மள மாதிரி சாதாரண நாள்லாம் வருத்தப்படுறதுக்கு 1008 பிரச்சனை இருக்குடா. லவ் எல்லாம் ஒரு மேட்டர்னு உட்காந்து அழுதுனுக்குறான். சை, இப்போ என்ன, அவ தான் பிடிக்கலன்னு நேரில் சொல்லிட்டு போயிட்டால. மற்றவங்களுக்கு பிடிக்கிறது என்ன, எனக்கே இப்போ என்ன பிடிக்க மாட்டேங்குது. உண்மையிலே நான் வேஸ்ட்டு தான் பாரதி. எனக்கும் மற்றவங்கள மாதிரி தைரியமாக இருக்கணும், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது. நானும் ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணுறேன் பாரதி, என்னால் முடியல. எல்லாம் வாழ்றதுக்கு பேசாம செத்தே போயிடலாம்டா. ஏய், இப்போதைக்கு இப்பெல்லாம் பேசிட்டு நீ அச்சு மூஞ்சலாம் வச்சிரும் பாத்துக்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஆரம்பத்தில் எனக்கும் உன் மேலே கொஞ்சம் பொறாமை தான் இருந்துச்சு. நமக்குலாம் ஆள் இல்லையே, இவனுக்கு மட்டும் இருக்குதுன்னு. கடைசியில் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுல உனக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதுக்காகவே நான் குடிக்கிறேன், சரியா? இவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு விளையாட்டா போச்சுல்ல? எப்படிண்ணா இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கும் பாரதி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணா. வேலைலாம் எப்படிண்ணா போகுது? இந்த போலீஸ்காரன் வேலை தெரியாதா இவனே, நாய்படாத பாடு. ஆமாம், நீ சேல்ஸில் இருக்கல்ல? ஆமாண்ணா. எப்படி போகுது? நமக்கு எங்கன்னா போகுது, நாய் புண்ணியெல்லாம் கூட உள்ள விட்றாங்க, நம்மள தான் கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சுறாங்களே, அப்புறம் எங்கன்னா சேல்ஸ்லாம் பண்ணுறது. அது என்னண்ணா, அது இந்த போன வாரம் அந்த பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாங்களே, அது என்னண்ணா ஆச்சு? எந்த பிரிட்ஜு? முடிச்சூர் பிரிட்ஜு. ஓ, அந்த பிரிட்ஜா? ஏதோ குடிகாரம் போல இருக்கு, ஸ்கிட்டாகி விழுந்து ஸ்பாட்லேயே அவுட்டு. இது வரைக்கும் பாடி யாரும் கிளைம் பண்ண வரல. எதுவும் 10ஓட 11 அப்படியே போக வேண்டியதுதான். சரி. இந்த நாள் நமக்கு தரக்கூடிய போராட்டத்துக்கு எல்லாரும் தயாரா? தயார். தயார். அப்படி இப்படின்னு பேசி இன்னைக்கு ஒரு 4-5 புக்கு வித்துட்டேன்டா. போகிற போக்க பார்த்தா கூடி சீக்கிரம் நானும் மேனேஜர் ஆகிடணும். நீ ஏன்டா சுகமாக இருக்க? என்னடா ஆச்சு? நான் வேணா உன் டீ காசு கொடுத்துறேன்டா. இவன் யாரா? சே, எத்தனை நாளைக்கு தானே இப்படி இருப்ப? இங்கே எவன் தானே தப்பு பண்ணல? ஒரு சிலர் பண்ணுறது வெளில தெரியுது, நிறைய பேர் பண்ணுறது வெளில தெரில. நாம பண்ணது எவனுக்கும் தெரியாது. அதோட விடு, அதை விட்டு மூஞ்சி தூக்கி வச்சு என்னடா அர்த்தம்? வெளியே தெரிலனாலும் தப்பு தப்பு தானடா, அதுவும் நான் பண்ணது. இந்த மாதிரி நல்லது கெட்டெல்லாம் பேசினேன்னு வச்சுக்கேன், பழைக்கவே முடியாது. உனக்குலாம் எத்தனை முறை சொன்னாலும் திருந்த மாட்டா. எப்படியோ போ. சை. ஏய் சே, டேய் என்னாச்சு? இல்லடா பாரதி, அந்த முகம் தெரியாத உருவம் கனவுல வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்குடா. என்ன பண்ணுறதுனே தெரில. டேய், நீ அதை ஃபஸ்ட்டு மறக்க ட்ரை பண்ணுறா, அதுலேருந்து வெளியே வாடா நீ. இல்லைடா, அவனும் நம்மளை மாதிரி தானே, எத்தனை ஆசை எத்தனை கனவு இருந்திருக்கோம். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? லைஃப்னா அவ்வளோதான்டா, என்ன வேணா நடக்கும். நம்ம என்னடா பண்ண முடியும் அதுக்கு? இல்லைடா, நம்ம மேலே தான் தப்பு. அவனுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா, ஏதாச்சும் பண்ணணும்டா.
சரி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? வாழ்க்கையில மரணம் மட்டும்தான் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காது. அது வரும்போது அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். உங்களுக்கு செத்து போன ஒருத்தருடைய ஆசையை நிறைவேற்றணும், அவ்வளவுதானே? ஆமா சார். அவங்கள பத்தி ஏதாவது தகவல் சொல்லுங்க. அவருடைய பேரு, அவருடைய வயசு, அவருடைய ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனால் அவருக்கும் எங்கள் வயசு தான் சார் இருக்கும். அவர் சாவுக்கு நான் தான் சார் காரணம். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி, அவர் யூஸ் பண்ண பொருள் ஏதாவது இருக்குமா? பொருள் அப்படி எதுவும். இந்த வாட்ச் ஓகேவா சார்? ஏய், அவன் தான் செத்துட்டான்ல, இனிமேல் டைம் பார்க்குற அவசியம் இருக்காது, அதான் தூக்கிட்டேன். போன மாதம் தானே ஒரு வாட்ச் எடுத்துருந்தேன். அது வேற, கஸ்டமர் ஓவராக பேசினா அதான் பனிஷ்மெண்ட்டு. இந்தாங்க சார். தெர்மாகோல் சயின்டிஸ்டோட பேரால இருப்பான் போல இது. என்னால அந்த சோல் கிட்ட பேச முடியல. அந்த சோலும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணல. சாரி சார். சோல்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன சார்? பேயா? சினிமாவில் வரா மாதிரி அது நம்மள எதுனா பண்ணுறோமா சார்? என்ன பயமா இருக்கா? பயம்லாம் இல்லை, கொஞ்சம் பயம்தான் சார். சொல்லுங்க சார். சேச்சே, பேய்ங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் பொய். சோலுங்கிறது நமது உயிர், நமது இயக்கம். உடல் இருக்கிற வரைக்கும் அதனால செயல்பட முடியும். இறந்ததுக்கு அப்புறம் உடல் இருக்காது, அதனால எந்த செயலும் செய்ய முடியாது, அமைதியாயிடும். அதெல்லாம் புரியுது சார். அவனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நீ இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. ஆஃப்டர் டெத்தை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு விஷயம் என்னால் செய்ய முடியும். ஆனா ஒன்று, இதை பத்தி நீ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ சரின்னு சொன்னா இதை நான் உனக்கு செய்கிறேன். என்னானாலும் பரவாயில்ல சார், கண்டிப்பாக செய்கிறேன் சார். பண்ணுங்க சார். நீ சரின்னு சொன்னா அந்த பையனை உன் உடம்புல 1 மாசம் வாழ வைக்க முடியும். அவன் உனக்குள்ள இருந்து அவன் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டோம். ஹலோ, அப்ப எவ்வளவு லைஃப்னா வருது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ பகல்ல வழக்கமான உன் வேலைகளை செய்யலாம். 6 மணிக்கு மேல அவன் உனக்குள்ள வந்துருவான். அப்போ உன் நினைவு, உன் சோல் எல்லாம் அமைதியாயிடும். நைட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, பகல்ல என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. 1 மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உன் உடம்புக்குள்ள வர முடியாது. இதெல்லாம் நம்பாதடா. இவனுக்குலாம் காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. எழுந்துரு, நம்ம போலாம் வா. எழுந்துரு. இன்னும்டா. ஏய் ப்ளீஸ்டா, ப்ளீஸ் உட்கார்றா. ப்ளீஸ்டா நீ உட்கார்றா, உட்கார்றா. ப்ளீஸ்டா இருடா சார். நீங்க சொல்லுங்க சார். தம்பி, காசெல்லாம் எனக்கு வேண்டாம். என் மேல நம்பிக்கை இருந்தா 5 நிமிஷம் யோசிச்சு உன் முடிவு சொல்லு. ஒவ்வொரு நாளும் அந்த குற்ற உணர்வு என்ன சாகடிக்குது சார். எனக்கு பயமா தான் சார் இருக்கு. இருந்தாலும் நான் ஒத்துக்கிறேன் சார். பண்ணுங்க சார். வா போலாம் வா. பரவாயில்லடா, ப்ளீஸ்டா. நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உன் மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒளியை பாரு. அவன் உனக்குள்ள வரப்போறான்.
இன்னையிலேருந்து 1 மாசத்துக்கு உன் இரவெல்லாம் உனக்கு சொந்தம் கிடையாது. என்னைக்கு அவன் ஆசைகள் நிறைவேறுதோ அதுக்கப்புறம் அவன் உனக்குள்ள வரமாட்டான். 1 மாசத்துக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ ரொம்ப நல்ல பையன், கவனமா இரு. டேய் என்னடா வெளில உட்காந்துக்கிற? சொன்ன மாதிரி வேலை போயிடுச்சா? டேய் விளையாடாதடா, சீக்கிரம் வாடா, வாடா. டைம் ஆச்சுடா, சீக்கிரம் போடா. டேய் பரதி பயமா இருக்குடா, போடா. ஓ சாவ அடிக்கிறானே. டேய் பயப்படுறதுல ஒரு காம்படிஷன் வச்சா ரெடி தான்டா வின் பண்ணுவேன். சத்தியமா சொல்றேன் கேளு. போடா. சரி போ, சீக்கிரம் போ, டைம் ஆகுது. சீக்கிரம் போலாம் இருடா. யாரும் போலடா டேய். டேய் சரா லூசுடா டேய். இதுக்கெல்லாம் போய் எவனா பயப்படுவாடா? அவன் ஏதோ மெழுகுத்தி எதிர்த்து காமெடி பண்ணுகிறான், அதை போய் நான் மினுகிறேன். சிரிக்காதடா சாமி, விளையாடாதடா. 6 மணி ஆக போகுதுடா, பயமா இருக்குடா. ஏதாவது பிரச்சனை தான் பாத்துக்கடா. சரி ரொம்ப பயமா இருக்குடா. டேய் ப்ளீஸ்டா, சிரிக்காதடா. சரி சரி நான் சிரிக்கல. நான் சிரிக்கலடா. நான் சிரிக்கல. டேய் டேய் சே டேய் டேய் சே 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 டேய் டேய் சே சே எழுந்துடா. டேய் டேய் சே 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 எழுந்துடா. டேய் சே வருது. என்னடா ஆச்சு? வாடா நல்லவனே. அத்தனை முறை சொன்னேடா வேணாம் வேணான்னு. கேட்டியா? இப்ப பாத்தியா? போதுமா? சந்தோஷமாடா இப்போ? என்ன ஆச்சுடா, சொல்லுடா. சே எழுந்துடா. சே சே இங்க பாடுறா, என்ன பாடுறா. சே எழுந்துடுறா. சே என்ன பாடுறா. சே சே எழுந்துடுறா. டேய் சே என்னடா ஆச்சு? இங்க என்ன நடக்குது? யார் நீ? டேய் இது பாரு. சே யார் உள்ள விளையாடாதடா. டேய் சே டேய் 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 சே யாருன்னு சொல்லு. இவ்வளவு பண்ண ஏமாந்துருவனா? டேய் ஒருத்த சொல்லிட்டே இருக்கா. யாரா நீ? யாருன்னு கேக்குறல்ல? என்ன நடக்குது? சொல்லு 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 சொல்றா சொல்லு. இதாங்க நடந்துச்சு. நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலைங்க. என் ஃப்ரெண்டு ஒன்றில் ரொம்ப நல்லா வந்தாங்க. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண வந்தாங்க, ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க. மா உன் ஃப்ரெண்டு பேர் என்ன சொன்னா? சே இன்பசேகரன். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுதுங்க. ஆனால் இது ஒரு ஆக்சிடென்ட் தானேங்க. நம்ம கையில் என்னங்க இருக்குது? ப்ளீஸுங்க
நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோங்க. நான் நினைச்சா உங்களை அப்படியே விட்டுருங்களா இல்லைங்க? உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு தாங்க அப்படி பண்ணோம். எங்க ப்ளீஸ்ங்க, எங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க ப்ளீஸ்ங்க அவ்வளோதானே, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் ஓகே தானே? டேய், இங்க ஒருத்தன் அடிபட்டு நின்னுக்கிறேன், அவ்வளோதானான்றா? அவனுக்குலாம் ஒன்றும் இல்லைடா, 4-5 லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கணும். விளையாடாதடா. ஓ, தேவையில்லாம ஹெல்ப் பண்ணணும்னு போய் இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேடா. ஐயோ, இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியலடா. சரி, அழுது ரூம் எல்லாம் ஈரம் பண்ணாத, விட்டு தொலை. நாம தானே இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணோம், நாமளே சால்வ் பண்ணுவோம். ஆனால் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லைடா. அவனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே நாம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி விடு, பார்த்துக்கலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் பணம் கொண்டு வந்தீங்கன்னா. வெயிட் பண்ணுங்க, இது ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏன்டா இவ்வளோ லேட்டு? சாரிடா, அவசரத்தில் கஸ்டமர் கிட்ட காசு கூட வாங்க மாட்டேன்டா. அது கூட பரவாயில்ல, உக்காரு. அவன் என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியல, நீ உக்கார் முதல்ல. என்ன ஃப்ரெண்டு, ரூம் உள்ள வச்சு பூட்டி வைக்கிற பிளானா? ஐயோ, அப்படிலாம் அது இல்லைங்க. சும்மா உன் கூட கொஞ்ச நேரம் பேசணுங்க, அதான். சரி, என்ன சொல்லணும் சொல்லு. நாங்கள் ஒன்றும் வேணும்னு பண்ணலைங்க, தெரியாமல் பண்ணிட்டோம். இருந்தாலும் தப்பு தான். இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் தாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கோம். 30 நாள் இருக்குங்க. இதில் உங்களுக்குன்னு ஆசை கனவு எதுனா இருந்தால் அதை நிறைவேற்றிக்கோங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவங்க, எல்லாத்துக்கும் பயப்படுவான். தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை மன்னிச்சிருங்க ப்ளீஸுங்க. யாரு இந்த கோணம் மூஞ்சியா? எல்லார் மாதிரியும் ஆசை எதிர்பார்ப்புலாம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் என் வாழ்க்கையில். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. இங்கே காசு இல்லாமல் எந்த ஆசையும் நிறைவேறாது. பணம் இந்த வார்த்தையில் தான் உலகமே இருக்கு. அப்படியா? சரிங்க, இந்த மாதிரி சம்பளம் வந்தோன்னே என் ஃப்ரெண்டு ரெண்டு சத்தா எப்படியும் 12,000 வந்துடுங்க. அந்த காசு அப்படியே உங்க கையில் கொடுத்துறோங்க. 12,000? என் கனவு ஆசை இதோட விலை 20 லட்சம். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கை இதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஐயோ, அவ்வளோ காசா? அதெல்லாம் எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. சரிங்க, அட்லீஸ்ட் உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்க, அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றி எதனா சொல்லுங்களேன். சொத்து சொந்தம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு அடையாளத்துக்கும் உட்படாத வெறும் பேர் மட்டுமே சொந்தமாக இருக்கிற யாரோ ஒரு ஆளுன்னு நினச்சிக்கோ. அட்லீஸ்ட் உங்கள் பேராவது சொல்லுங்களேன். பேர் சொன்னால் அதில் ஒரு மதம் இருக்கும், ஏன் ஜாதி கூட இருக்கலாம். பேர் கூட இல்லாத யாரோ ஒரு XYZ மனுஷன் வச்சுக்கோ. பையன் சொல்கிறது ஒரு இடம் புரிய மாட்டேன். புரியல? செத்துப்பாரு, வாழ்க்கையை விட மரணம் எல்லாத்தையும் புரிய வைக்கும். சரி, நான் வரேன். ஹலோ, எங்கே போகிறீங்க? இருங்க. ஏங்க
எனக்கு டைம் ரொம்ப கம்மி. நீ தானே சொன்ன எனக்கு இருக்கிற ஒரே ஆசையை நிறைவேற்றிக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். எங்க வெளில போய் பிரச்சனை பண்ணுறாதீங்க. என் ஃப்ரெண்ட் ரொம்ப பாவங்க, ப்ளீஸ்ங்க. எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. நல்லது கெட்டதுன்னு வட்டம் போட்டு வாழ்றதெல்லாம் ஏமாத்து வேலை. எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு என் ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். யாருக்கும் பாவம்லாம் பார்க்க மாட்டேன். ஏங்க ப்ளீஸ்ங்க, எங்க போறீங்க? இருங்க, உங்களை தான் இருங்க. ஐயோ, ஏய் அறிவில்ல கண்ணாடி கண்ணாடி என்ன விளைவிக்குது? சைக்கிளுக்கே வைக்கல, உனக்கெல்லாம் விளையாட கார் கேட்குதா? பாலத்துக்கு கார் மேலே அடிக்கிறேன். கண்ணாடி உடஞ்சா நீயே வாங்கி தருவ? கண்ணாடி என்ன விலை தெரியுமா? ஷோ இப்போதான் கண்ணாடி தொடச்சேன், அதுக்குள்ளே ஸ்க்ராட்ச் பண்ணான். டேய் 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 யாரா நீ? டேய் ஏன் காரா? டேய் ஐயோ டேய் டேய் ஏன் காரா? டேய் 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 புரா அம்மா. என்ன பாரதி, உன் ஃப்ரெண்ட் என்ன சைக்கோவா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உக்காந்துருக்கான் பாரு. ஏதோ நீ இவ்வளோ சொல்கிற, உடஞ்ச கண்ணாடிக்கு பணம் தரதுனால இவனை சும்மா விடுறேன். இப்படி இருக்கான். நேற்று என்னையே அடிக்க வரான். அடுத்த தடவை இது மாதிரி ஆச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், பார்த்துக்குங்க. சாரிண்ணா. கல்ல காரணம் தலைமலை போட்டிருக்கோம். எங்கடா அவனை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டான். எதுனா கேட்டால் XYZ எதுனா புலம்பிட்டு இருக்கான். அவன் கேட்குற காசையும் நம்மளால கொடுக்க முடியாது. அவனை பற்றி வெளியே போய் எதுவும் சொல்லவும் முடியாது. இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரே வழி எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறது மட்டும்தான். சரி, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். என்னை நம்பி வந்துட்டீங்க சார். நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். 2-3 நாளாக கணக்கு செட்டில் பண்ணால் போயிட்டுருக்கீங்க. இன்னைக்கு கண்டிப்பாக செட்டில் பண்ணி தான் போகிறீங்க, சரியா? நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார் முடிச்சிடலாம் சார். நாளைக்கு ஈவினிங் லேட் ஆகுது சார். சார் சரிங்க சரிங்க சார். என்னடா பண்ணுறது? ஓகே சார், நாளைக்கு மார்னிங் 6 மணிக்கு மேலே நமக்கு 7:30 தான் போல இருக்கு. ஓகே சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 நாளோட போராட்டம் இவ்வளோ மோசமாக போகுது. பார்த்துக்கிறேன் சார். சார் ட்ரை பண்ணுறோம் சார். எஸ் சார். இல்லை சார் இல்லை சார். டேய் எங்கே போகிற? வந்து உட்காரு. ஏதோ தப்பாக இருக்கு. நான் திருப்பி கூப்பிட்றேன் சார். ஓகே சார். உன் அக்கௌண்ட் கொடு. உன் அக்கௌண்ட் பரவாயில்ல. சேகர், உன் அக்கௌண்ட் கொடு. என்ன கழட்டியிருக்கேன்னு பார்ப்போம். டேய் உன்னதான். ரெண்டு வாரமா 3 புக்கு கூட வைக்கல. நீங்களாம் சேல்ஸுக்கு போறீங்களா இல்லையா? இல்லை சார், அவனுக்கு 2 வாரமாக உடம்பு சரியில்லை சார். அதான் சார். எப்போ பார்த்தாலும் சப்போர்ட்டுக்கு நீ தூக்கி பிடிச்சிட்டு வந்துரு. ஊரில் அவன் கண்டதையும் விற்று காசாக்குறான். எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாரு தத்தி முண்டம். முஞ்சா பாரு என்ன முறைகிற. 4 வார்த்தை நல்லா பேசி காசு சம்பாதிக்க வக்கு இல்லை. நீ எல்லாம் செத்துற. அவன் தான் பேசிக்கிட்டே இருக்கான், ஓவரா பண்ற. அடிச்சு சாவடிச்சு பால்டப்பா. காசு கொடுக்குற முதலாளிடா, மரியாதையா பேசு. ஓ, காசு கொடுத்தா மரியாதையா பேசணுமா? உனக்கு நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். என்ன 2 தடவை சார்னு கூப்பிடு. டேய், நீ பண்ண வேலைக்கு எங்கள் 2 பேருக்கும் வேலையே போயிருக்குண்டா. எப்படியோ பேசி சமாளிச்சாச்சுடாப்பா. வாங்குற சம்பளத்துக்கு மரியாதையும் சேர்த்து அடக்க வைக்கிறேன். நீ தான் பயப்படணும், நான் எதுக்கு பயப்படணும்?
என்னாச்சு? எதுக்கு நிறுத்திட்ட? அங்கே பாரு, ஆர்சி இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்குப்பா. சும்மாவே காசு பிடுங்குவானுங்க. நான் வண்டியிற நிலைமைக்கு வண்டியை வச்சு தான் காசு தரணும். சை, உண்மையிலே அவ்வளோ அக்கறையாக இருந்தால் எதுக்குடா காசு வாங்குறானுங்க? அடிச்சு சாவடிங்க அவனுங்களெல்லாம். சை, அடிக்க வேண்டியதானே? உன்னை தடுத்தா? டேய் லூஸு, போலீஸ் வச்சா என்ன தெரியுமா? எலும்பு முடிச்சு ஸ்டேஷன் கம்பியில் காய போட்டுருவாங்கடா. நீ தானே ஆசைப்பட்ட, செய்ய வேண்டியதானே? டேய் சைக்கோ, சாவறதுக்கு வழி சொல்றியா? சும்மாறா. முருகன் சார், அங்கே ஏதாவது சத்தம் கேட்குது என்னன்னு போய் பாருங்க. சரிங்க சார். சரி, அதுக்காக எதுவுமே செஞ்சதில்லை. இந்த ஆசையாச்சும் நிறைவேற்றுறேன். டேய் டேய், என்னடா பண்ண போற? டேய் இருடா. டேய் என்னடா பண்ண போற? டேய் டேய் இருடா. டேய் டேய், ஓ பூச்சுடா. சை, வந்துடுறேன் சீக்கிரம் வந்துடுறேன். நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ வர்றேம்மா. நீலாம் நல்லா இருக்க மாட்டான். என்ன பண்ணிருக்க தெரியுமா? போலீஸ் அடிச்சிருக்கடா. வெள்ள தெரிஞ்சாலும் தெரியுமாடா? இது மட்டும் இன்பாக் தெரிஞ்சது பயத்துல போய் செத்துருவான்டா. சை, ஏய் சும்மா கத்தாத. நீ ஆசைப்பட்டதை நான் செஞ்சேன். நியாயமாக பார்த்தா நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்கிறேன் உனக்கு. தேங்க்ஸ். வா அட்ரா வா. நீ அடிச்சா என்னை விட உன் நண்பனுக்கு தான் அதிகமாக வலிக்கும். அடி அட்ரா. இந்தா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு சொன்னான். புடி. நான் இன்பசேகரன். தெரியாம இப்படி ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். சாரி. 20 லட்சம் கேட்டா எங்களால என்னங்க பண்ண முடியும்? எனக்கும் காலையில எழுந்திருக்கும் போது நைட் என்ன பிரச்சனை ஆச்சோன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குங்க. நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ். இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் ஃபீல் பண்றாள் நான் கிடையாது. நல்லது செய்கிறவங்களாம் சொர்க்கத்துக்கு போவான்றதெல்லாம் பொய். நான் சேர்த்தே பார்த்துட்டேன். உனக்குலாம் நல்லது பண்ண நினச்சான் பார்த்தியாடா? அவனை செருப்பாடு அடிக்கணும். சை. ஏய் இப்போ என்ன முடிஞ்சா 20 லட்சம் நீ கொடு. முன்னாடியும் பின்னாடியும் மூடிக்கிட்டு நீ சொல்கிறத நான் கேட்குறேன். முடியாதுல்ல? மொத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரியாத சைக்கோ நாய். ஏய் நான் ஓவரா பேசுகிறேன். சரி, உங்களுக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் 6 மணிக்கு மேலே என் டைம். அதை முழுசாக எனக்கு கொடுத்துருங்க. என் ஆசையை எப்படி நிறைவேற்றிக்கணும்னு எனக்கு தெரியும். புரியுதா? டேய், ஆசையை நிறைவேற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 6 மணிக்கு மேலே போய் எதுவும் பிரச்சனை பண்ணி தொலைக்காரா? மருதி என்னாச்சு? மனசுக்கு தெரிஞ்சிச்சா? வேலை போயிடுச்சா? ஐயோ, இதுக்கப்புறம் வெளியே போய் வேலை. பாரதி என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ற? டேய்
என்னடா ஆச்சு? ராத்திரினா அவன் தூங்க விட மாட்டான், காலைனா நீ தூங்க விட மாட்டான். ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்கடா? சை, என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? உண்மையை சொல்றா பாரதி. ஒன்றும் இல்லைல்ல, ப்ளீஸ்டா சொல்றா பாரதி. பாரதி என்னடா ஆச்சு? டேய் சை, சொல்றா. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நைட்டே அவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். சரியா? இனிமேல் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான். சரியா? எங்க சரி, இனிமேல் எல்லாம் சந்தோஷம் தான். ஓகே? நிஜமா தானே சொல்றேன்? எல்லாம் ஓகே தான்டா, எல்லாம் முடிஞ்சது. ஓகே தானே? ஆமா. தேங்க்ஸ் பாரதி. சரிடா உர்ரா. தேங்க்ஸ். ஓகே சார். இன்பா, எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டல. சொல்லுங்க டாடி. வாங்கிட்டேன் டாடி. சரி ஓகே. ஏதாவது கத்துன கழுத்து தனியா என் கையில் இருக்கும். ஏய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? ஏய், நீ அந்த புக் சேல் பண்ற பையன் தானே? ஏய் சாரிடா, அன்னைக்கு நான் தெரியாம அடிச்சிட்டேன். ப்ளீஸ்டா. சாரிலாம் எனக்கு வேணாம். கிட்ட இருக்கிற மொத்த பணமும் எனக்கு வேணும். இல்ல பணமா? பணம் என்கிட்ட இல்லடா. உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுல எனக்கு தேவை 20 லட்சம். அத எனக்கு காசு போட்டு கழுத்த வலை கொடுத்துறாது. டேய், உனக்குலாம் நான் ஏன்டா காசு தரணும்? இப்படி அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறிய? உனக்குலாம் வெக்கமா இல்ல? 25 ஷேம். ஷேம் ஷேம். ஏண்டா பணக்கார சுகத்துல பிறந்த ஒரே காரணத்துக்காக வயிற்றுக்கு சரியா சோறு கூட கிடைக்காதவங்க இருக்கிற ஊர்ல உன் சுகத்துக்கு இவ்வளோ செலவு பண்ற? நீ தாண்டா என்னை விட கேவலமானவன். அதெல்லாம் ஸ்கில், டேலண்ட்ரா. இஃப் யூ டேலண்டட் யூ ஜஸ்ட் earn. இதுதான் என் ஸ்கில்லு, என் திறமை. மூடிட்டு பணத்தை கூட. சரி தர. ஸ்கில்ஸ் இப்ப ஏன் ஸ்கில்ல காட்டுறா? என்ன தைரியம் இருந்தா ஏன் கழுத்திலே கத்தி வைப்ப? இந்த தடவை உன்னை உயிரோட விடுறேன். வளைச்சு போ. ஒவ்வொரு நாளும் முன்னாடி நாளோட பெரிய பெரிய பிரச்சனை கொண்டு வரடா. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ரா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இல்ல என்னாச்சுன்னா, யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ நினைச்சது நடக்கணும். செத்து கூட சுயநலமா இருக்குல்ல. எனக்கு இருக்கிற ஒரே ஆசையை நிறைவேற்றிக்கணும். அதான். அப்படி என்னடா மயிராசை? ஏன் எனக்கு ஆசை இல்லையா? அப்படி என்னடா இழவாசை சொல்லித்தரடா. எனக்கு சொந்தம்னு யாரும் இல்லை. இந்த உலகத்திலே நான் அதிகமாக நேசித்தது எங்கள் அப்பா மட்டும்தான். அவருக்குன்னு பெருசாக எந்த ஆசையும் வச்சுக்க மாட்டார்.
எனக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போது எங்கள் அப்பா அம்மா அவங்க அன்பு அது மட்டுமே வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது. எங்கள் அப்பா ஒரு மரமில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்காக நிறைய கடன் வாங்கினார். கடைசியில் கடன் மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு, அம்மா இல்லை. எப்போவுமே 15 மணி நேரம் வேலை செய்கிற எங்கள் அப்பாவுக்கு எல்லா கடனையும் அடைச்சிட்டு எப்படியாவது சுதந்திரமாக வாழணும்னு ஆசை. ஒரு நாள் எங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துல முதலாளி சீட்டில் யாரும் இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு அந்த சீட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு சந்தோஷப்பட்டார். திடீர்னு எதில் பார்த்தா முதலாளி அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி செருப்பால் அடித்தார். எல்லா படத்தில் வர மாதிரியும் அப்பா தூக்கில் தூங்கிட்டார். அப்பா கட்ட முடியாத கடனுக்கு 5 வயசில் வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு நாள் முதலாளியோட பையன் முதலாளி சீட்டில் உட்காந்து ஜாலியாக சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ அவன் ஏன் அப்படி இருக்கான், நான் ஏன் இங்கே அடிமையாக இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன், கடுமையாக உழைக்கிற நான் அடிமை, ஆனால் பணக்காரனுக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அவன் என் முதலாளி. இப்படி யாருமே பதில் சொல்ல முடியாத நிறைய கேள்வி எனக்கு தோணுச்சு. கோவத்தில் அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் எதுக்கு என் மண்ணை விட்டு விலகி பயந்து வாழணும்? கடைசியாக எந்த கடனுக்காக என்னை அடக்கி வச்சாங்களோ அதை வட்டியோடு அடைச்சிட்டு நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அனுபவிக்க ஆசைப்பட்ட அந்த சுதந்திர உணர்வை அனுபவிக்கணும். அவ்வளோதான். இது நாள் வரைக்கும் நீ சொன்ன எதுவும் எனக்கு புரிஞ்சதில்லை. ஆனால் இப்போ நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால் உணர முடியுது. ஹேய், இப்போ எதுக்கு நீ இப்படி கத்துற? எனக்கு தானே வலிக்குது, உனக்கு அடிபட்டு தான் தெரியும். ஆமாடா, இது ஒன்று தான் குறைச்சல். உனக்குண்ணா 6 மணிக்கு மேலே ஷிஃப்ட் மாதிரி ஜாலியாகிடுற. அவன் பண்ணுறதுல அனுபவிக்கிறது தான் தானடா. ஒன்று அடிக்கிறான் இல்லைனா உடைக்கிறான், இல்லை உன்னால தான்டா. நேற்று யார்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி அடி வாங்கினானோ தெரில. அடுத்து என்ன நடக்க போதோ. தினமும் அவனுக்கு இதே வேலையாக போச்சு, பைத்தியக்காரன். ஏய், அப்படிலாம் சொல்லாதடா. அவனு நம்மள மாதிரி பாவம் தான்டா. அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு எது காசு வேணும் எல்லாம் நேற்று என்கிட்ட சொன்னான்டா. அவன் என்ன சொன்னான்னா, என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு தெரிய தேவையில்ல. அவனுக்கு நம்ம ஹெல்ப் தானடா பண்ணுறோம், ஏன்டா அப்படி பண்ணுறான்? பைத்தியக்காரன், சைக்கோ. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் அவனை எதுவுமே செய்ய விட மாட்டேன். டேய், என்னடா பண்ண போற? டேய், சேல்ஸ்மேன் பசங்களா, நல்ல ஐடியா. நேற்று நான் அவ்வளோ சொல்லியும் உங்களுக்கு புரியல. என்ன பிளான் ஒன்றுதா இல்லை இந்த கோணம் மூஞ்சி பையன் சொன்னானா? அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் எங்களை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். சரியோ தப்போ, இதை தவிர வேறு எதுவும் வழி எங்களுக்கு தோணலைங்க. கடைசியில் எல்லா மனுஷங்கள மாதிரியும் நீங்களும் சுயநலமாக நடந்துக்கிட்டீங்கல்ல. உன் மூஞ்செல்லாம் பார்க்கவே பிடிக்கல. போடா போன்றல, போடா போ 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 புற 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 போ.
ஹலோ சொல்லுண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? பாரதி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்? ஏண்ணா அவனை தான் தெரிஞ்சுக்கிறேன், என்ன பிரச்சனைண்ணா? சொல்லுண்ணா. அவன் என்ன லூஸ் அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஹலோ, நான் இன்பசேகரன், புக்ஸ் விற்கிறேன். அன்னைக்கு டிராஃபிக் போலீஸ் அடிச்சது நான் தான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? போலீஸ் அடிச்சா சும்மா விடுவாங்களா? சாரிண்ணா, என்னால எதுவும் பண்ண முடியாது. சாரிண்ணா. எல்லாம் ஏன் தலையெழுத்து. ஏதோ நல்ல பசங்க வீட்டை கொடுத்தா போலீஸ் எல்லாம் தேடி வருது. இந்த காலத்தை எவனை நம்புறதே தெரியல. வரட்டும் வீட்டுக்கு, கைய கால எடுக்கிறான். நைட் ஆனா போதும் ஒரே கத்தல் தான். அக்கம் பக்கத்துல ஆளுங்க இருக்கிறதா இல்லையா? ஹலோ வருது. எங்க இருக்கு நீ? வருது தெரியலடா, ஏதோ ஹைவேல இருக்கேன்டா. சரி, நான் அதெல்லாம் அப்ப சொல்றேன், சரியா? நீ வீட்டுக்கு மட்டும் போகாத, நான் சொல்றதுக்கு நீ வா. ஃபர்ஸ்ட் நீ அந்த ஜங்ஷனுக்கு நேரா வா, சரியா? நான் என்ன நடந்ததுன்னு அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல ஜங்ஷனுக்கு வா, கிளம்பி வா, சீக்கிரம் வா. டேய் வந்தியாரா? சார், இங்க எதுக்கு வந்தீங்க? சார் ஆயோக என்ன சார்? உங்களை போடா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். என்ன சார் ஆச்சு? உன் ஃப்ரெண்டே போய் கேளு. எஸ் சார். போங்கடா, இங்க நிக்காதீங்க. எங்கயாவது போய் பிச்சை எடுங்க. கஷ்டப்படுறேன்னு ஹெல்ப் பண்ணல, என்ன செருப்பால் அடிக்கணும். இனிமேல் ரெண்டு பேரும் மூஞ்சிலே முடிக்க என்னடா ஆச்சு? ஏய் என் ஃப்ரெண்டோட இருந்தாண்டா. எல்லா பிரச்சனையும் தீர்ற வரையும் கொஞ்ச நாள் இங்கிருந்து சமாளிப்போம். இன்னும் 3 நாள் இதுதான் சைக்கோட பிரச்சனை. எல்லாம் சரியாயிடும். இவ்வளோ நடந்திருக்கு. போலீஸ் எல்லாம் அடிச்சிருக்கா. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. டேய் அப்பெல்லாம் இல்லடா, சொன்னா நீ ரொம்ப பயந்து பண்ணாண்டா அவங்ககிட்ட சொல்லல. இப்ப பாரு, வேலையும் போச்சு, வீட்டையும் காலி பண்ணியாச்சு. போலீஸ் வேற வெளியே தேடுது. இன்னும் நல்லா பிரச்சனை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பாரு, என்ன சொல்லணும். ஹலோ கவி, என்னாச்சு? இன்பா, நீ ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன் சொல்லு. நான் தான் அன்னைக்கு மூஞ்சுக்கு நேரம் ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் நீ ஏன் இப்படி பண்ண? ஒண்ணுமே பண்ணல கவி. சொல்லு கவி, நான் என்ன பண்ண சொல்லு. என்னோட அண்ணன், என்னோட அப்பா எல்லாரும் ஒண்ணு தேடுறாங்க. நீ கிடைச்சா அவ்வளவுதான். ஹலோ கவி, ஹலோ கவி, ஹலோ ஹலோ ஹலோ. என்னடாச்சு? யாரா? என்னடாச்சு?
போச்சு. இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறேனே தெரில. போச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னால் சமாளிக்க முடியாதுடா பாரதி. என்னை விட்டுறா. டேய் 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 சைடா. டேய் 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 சை. டேய் இருடா டேய், ஏடா போற கது தரல டேய். சை. ஹலோ பாரதி, எங்கடா இருக்க? நீ சொல்றா. இதுக்கு மேல என்னால முடியலடா. எங்கடா இருக்க? வந்துடுறா. நீ சொல்ல கேளு. வாடா சே. டேய் இதுக்கு மேல அவனை என்னால சமாளிக்க முடியும்னு தோணலடா. ப்ளீஸ்டா, நான் சமாளிச்சிட்டேன்டா. வாடா. இது பண்றதுடா. டேய் வாடா ப்ளீஸ்டா. எனக்கு இங்க இருக்க தகுதி இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். என்ன விட்டுறா. டேய் சே. டேய் சொல்ல கேளு ப்ளீஸ்டா. டேய் சே. சாரிடா. என்ன ஃப்ரெண்டு, உனக்கு சரியா வாழதான் தெரிலன்னு பார்த்தா சரியா சாக கூட தெரில. சாவும் போது கூட உன் வழியை நான் தான் அனுபவிக்கணும்ல. எப்படியோ நம்ம கதை கடைசி பக்கத்துக்கு வந்துடுச்சு. நாளைக்கு 30வது நாள், என்னோட கடைசி நாள். நான் ஆசைப்பட்டது நடக்கணும். அப்படி இல்லை, நீயே நான் உன் நண்பன் எல்லாருக்கும் அதுதான் கடைசி நாளாக இருக்கும். உன் பாக்கெட்டில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கும், அதை எடு. இந்த தடவை உயிரோட வர்ற, பொழைச்சு போடா. எல்லா தடவையும் நீங்களே ஜெயிக்க மாட்டீங்கடா பசங்களா. ஓ, நீ என்னை அடிச்சு வின் பண்ணிடுவ. சரி, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தரேன். இந்த கார்டு உனக்கு என்ன எப்போ ஜெயிக்கணும்னு தோணுதோ அப்ப கால் பண்ணு. இதே பணத்தோட நான் வரேன். ஆனா அடுத்த தடவை நீ உயிரோட போக மாட்டேன். உன்னை கொன்னு புதைச்சிட்டு தான்டா நான் போவேன். அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு. அவன் வருவான்.
அவனை அடிச்சு ஜெயிச்சா 20 லட்சம் பணம் கிடைக்கும். அது எனக்கு வேணும். அப்படி பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னு நீ என்ன கேட்கலாம். 2 விஷயம் இருக்கு. ஒன்று, உன் நண்பன் பாரதியை கடைசி வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. 2, நாளைக்கு நைட்டான உடனே நம்ம 2 பேரு கதையும் ஒரே டைமில் முடிச்சிடும். கதையோட முடிவு உன் கையில், நீயே டிசைட் பண்ணிக்கோ. சரியா? இந்தா, இதுல நீ கேட்ட பணம் இருக்கு, முடிஞ்சா வந்து எடுத்துக்க. நான் சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் கால் பண்ணுவேன். பணம் கட்டல, வாடா வந்து எடுத்துக்க. பிரச்சனை பண்ண வரல சார். அப்புறம் சொல்றது கேளுங்க சார். எடுத்துக்கடா. என் கழுத்திலே கத்தி வச்சல. போய் எடு, போய் எடுத்துக்கடா. போடா. இன்னைக்கு நீ உயிரோட போக மாட்ட. போ, போய் எடுத்துக்க. போன வாட்டி நீ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த வாட்டி ஹலோ, டே பாரதி, டே எங்கடா போன? ஒன்றும் இல்லைல்ல, ரொம்ப பயந்துட்டேன்டா. எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படா இருக்கு? பரவாயில்லடா. என்னடா ஆச்சு? நம்மளோட எல்லா பேட் டைமும் நேற்று நைட்டோட முடிஞ்சு போச்சு. என்னடா சொல்ற? இரு தரேன். இந்தா உன் ஃப்ரெண்டு கொடுத்தான். யாரா? அதான் மிஸ்டர் எக்ஸு. இந்தா புர்ரா. சே, நான் தான் உன் நண்பன் பேசுகிறேன். உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் போல. யாருன்னே தெரியாத எனக்கு நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ரொம்ப நல்லவன். ஆரம்பத்தில் உனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட அதை சமாளிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கணும்னு தோணுச்சு. தினமும் காலையில் அவசரமாக அலாரம் வச்சு எழுந்து இங்கே இருக்கிற கூட்டத்துக்குள்ளே முட்டி மோதி போய்
ஏதோ ஒரு பணக்கார கூட்டத்துக்கு கீழே அடிமையாக வேலை செஞ்சு சரியோ தப்போ இருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் பயந்து தன்னை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ளே முடங்கி போகிற அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வா. நம்மளை மாதிரி ஏழ்மையாக இருக்கிறவங்க எல்லாரும் பணம் தான் பலம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை உண்மை. எல்லா பிரச்சனையும் எதிர்த்து போராடுற நம்பிக்கை தான் பலம். அதை நீ நம்பணும். இப்போ உன் வாழ்க்கையில் உன் முன்னாடி நிறைய பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்கேன். இந்த பிரச்சனையெல்லாம் உன் பயத்தை போக்கி நம்பிக்கையை தேடுற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோ. ஆனால் ஒன்று, இதுக்கப்புறம் உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து பயந்து எங்கேயோ ஓடி போய் ஒரு புழு மாதிரி வாழ்கிறதுக்கு இப்போவே செத்து போயிடு. உன் வலியை நீயே அனுபவிக்கணும். அதிலேருந்து நீயே வெளியே வரணும்னு நினச்சேன். அதனால தான் உன் ஃப்ரெண்டை உன்கிட்டேருந்து விலகி இருக்க சொன்னேன். இருந்தாலும் அவன் உன்னை தேடி வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி அவனை அடித்து வர பணம் உனக்கு தேவையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அதுவே முதலடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கி பாரதி கிட்ட எனக்கு நடந்ததா ஏதோ ஒரு கதை சொன்னேன். அது எனக்கு நடந்ததில்லை, அது உன்னோட கதை. இந்த மொத்த கதையும் உன்னோட தான். கடைசி வரைக்கும் நீ என்னை யாருன்னு தேடலாம். உன் வாழ்க்கையில் லட்சக்கணக்கான பேர் கடந்து போயிருப்பாங்க. அதில் உன்னை அதிகமாக நேசிச்ச ஒரு ஆள் நினச்சிக்கோ. இதுக்கு மேலே உன்னை நான் காயப்படுத்தியிருந்தேன்னு நீ நினச்சா என்னை மன்னிச்சிரு. இங்கே மேலே கீழேன்னு யாரும் கிடையாது, எல்லாரும் சமந்தான். ஜெயிக்கிறியோ தோக்குறியோ பயந்து ஓடாமல் உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து போராடு. அதுதான் வாழ்கிறதுக்கான சரியான வழி. நம்ம பேட் டைம்லாம் முடிஞ்சிருச்சுல? ஆமாம் ஆமாம். சரி, நான் வரேன். எங்கே போகிறா? இரு. இல்லைடா, அவனை அடிச்சுற காசு நமக்கு தேவையில்ல. இந்த பிரச்சனையை எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நினச்சிக்கிறேன். ஃபேஸ் பண்ணுறேன்டா. நான் போகிறேன். அதெல்லாம் வேணாம். வேணா நானும் வரேன். வா போகலாம். இருடா, இத்தனை நாள் நான் உன் கைக்குள்ளே இருந்தது போதும். இனிமேல் என் பிரச்சனையை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ம். உன் தகுதி என்னமோ அதுக்குள்ள வாழ்ந்துட்டு போடா. பொழைச்சு போடா. வேணாண்டா, வந்துடுறா. ஜெயிக்கிறியோ தோக்குறியோ பயந்து ஓடாமல் உன் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து போராடு. அதுதான் வாழ்கிறதுக்கான சரியான வழி.